என்னோட ஸ்கின்னை பாருங்க எவ்வளோ டல்லாக இருக்குது. காலையிலேருந்து வெளியில் சுற்றி அலைஞ்சு அலைஞ்சு செம்ம டயர்டு, செம்ம டல். இன்ஸ்டண்ட்டாக செம்ம ட்ரிக்கு யூஸ் பண்ணி வேறு லெவலில் சேஞ்ச் ஓவர் பண்ணிடலாம். ஸ்கின் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி செம்மையாக இருக்கும். ஒரு மாதமாக பல ஸ்கின்னை பாலிஷ் பண்ண மாதிரி இன்ஸ்டண்ட்டாகவே மாற்றிடலாம். அந்த டல்னஸ் ஸ்கின்னெல்லாம் அப்படியே எங்கே போச்சுன்னே தெரியாது, அந்தளவுக்கு இருக்கு. எப்படின்னு பார்க்கலாமா? கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், dandruff, itching, ஹேர் ஃபால், ஃபாஸ்ட் ஹேர் growth, ஹேர் ரீக்ரோத், ஆன்டி ஏஜிங், wrinkles, ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ் மார்க், பிளாக் ஸ்பாட், இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபேஷியல் பண்ணுறது மஸ்ட்டு. இருந்தாலும் நம்ம மொதல் நாள் ஃபேஷியல் பண்ணுறோம், ஒரு 2 நாள் தான் ஆகுது ஃபேஷியல் பண்ண. ஆனாலும் அடுத்தடுத்த நாள் ஹெவி ஒர்க்குனால, ஸ்ட்ரெஸ்ஸுனால, நிறைய விஷயத்தினால ஸ்கின் செம்ம டல்லாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் அலையிறனால கூட டல்லாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம சரி 4 days ஒன்ஸ் ஃபேஷியலுங்கிறது மஸ்ட்டு. இடையில பண்ணுற மெயின்டெனன்ஸ் தான் இது. கமல் நேச்சுரல்ஸோட ஏகப்பட்ட கஸ்டமர் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி வேறு லெவலில் இருக்குது. எங்கே போச்சுன்னே தெரில. காலையிலேருந்து நான் என்னோடய ஸ்கின் அவ்வளோ டல்லாக இருந்தது, ஒரு 10 நிமிஷத்தில் செம்மையாக சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி நிறைய பேர் வாய்ஸ் நோட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுக்கு ரீசன் எல்லாம் இந்த ட்ரிக்கு தான். ஃபர்ஸ்ட் வந்து கமல் நேச்சுரல்ஸோட பியூட்டி ஆயில் வந்தோடனே கடகடான ஃபேஸ் வாஷ் பண்ணாமல், வந்த உடனே ஃபஸ்ட்டு உங்களோட எவ்வளோ டல்லாக இருந்தாலும் ஸ்கின்னு எனி பியூட்டி ஆயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன், அதுதான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து செட்டாக காம்போவும் வாங்கியிருப்பீங்க. ஸோ எந்த பியூட்டி ஆயில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒயின் ஆயில் தான். ஏன்னா செம்ம க்ளோவும் கொடுக்கும். அதனால் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்லா தேவையான அளவு லிபரலாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் ஸ்டெப் பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக அப்படி டேப் பண்ணுறதுனால, ஸ்கின்னை வந்து டேப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கின்னில் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு ரொம்ப டல்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாமே செம்மையாக ஹெல்ப் பண்ணும். பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் வந்து பண்ணிக்கணும். அது மாதிரி ஸ்கின்னை மேல் நோக்கி நல்ல மசாஜ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக கீழ் நோக்கி மசாஜ் பண்ணக்கூடாது. மேலே இழுத்துட்டு திரும்பி அதே கையை கீழே கொண்டு வரக்கூடாது. மேல் நோக்கி மட்டும்தான் மசாஜ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஸ்கின் டைட்டன் ஆகும், ஒரு யங்லுக்கு இருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே என்னடா 5 வயசு கம்மி ஆகிட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறது, ஒரு ஸ்கின்னை வந்து டைட்டனிங் பண்ணி ஒரு யங்லுக்கு கொடுக்கறது எல்லாமே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு திரும்பவும் கொஞ்சம் மசாஜெலாம் முடிஞ்சு ஒரு 3 to 5 minutes மசாஜெலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் திரும்பவும் நல்ல லிபரலாக ஆயில் எடுத்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 10 to 15 minutes விட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் வேறு லெவலில். ஆல்ரெடி நம்ம கமல் நேச்சுரல்ஸோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ டே டைமில் இந்த மாதிரி ஒரு 10 minutes விட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம கமல் நேச்சுரல்ஸோட சோப்பு ஆர் ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபேவரட் இப்போ ரீசெண்டாக பட்டர் சோப்பு. நிறைய பேர் வந்து வாய்ஸ் நோட்டு கொடுத்து கேள்விப்பட்டிருப்பீங்க வேறு லெவலில் இருக்குன்னு. எனக்கு வந்து நார்மலாகவே ஒரு ட்ரை ஸ்கின், பட் இப்போல்லாம் வந்து நார்மல் ஸ்கின்னாக தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். ட்ரை ஸ்கின் எப்போவுமே நார்மல் ஸ்கின்னாக மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. இந்த மாதிரி சோப்னால தான் என்னோடய ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல், இருக்கிற மாய்ஸ்சரும் எடுக்காமல் செம்மையாக ஒர்க் ஆகுதுங்க. நல்ல ஒரு பிரைட்னஸும் கொடுக்குது, நல்ல ஒரு மாய்ஸ்சரும் கொடுக்குது. ஸோ தட் அப்படி ரியல் பட்டர் டப்பில் அப்படி குடிச்சிட்டு வந்த மாதிரி நம்ம கஸ்டமர் இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, அதே தான் ரியல் பட்டர் டப்லேயே குடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அப்படியே செம்மையாக இருக்கும் ஸ்மெல்லு. ஒரிஜினல் பட்டரில் மட்டும்தான் மேக் பண்ணுது அந்த சோப்பு. அண்ட் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணோன்னே இன்ஸ்டண்ட்டாக என்னடா டல்னஸ்லாம் ரிமூவ் ஆகிடுச்சே போதுமா அப்படின்னு மட்டும் நினச்சிடவே கூடாது. இன்னும் ஒரு செம்மையான ட்ரிக் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து இதை விட டபுள் மடங்கு இருக்கும். டே பை டே, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும் ரிசல்ட்டு. எப்போவுமே ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்படி இருந்தது, ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே செம்மையாகிடுச்சு, நல்லா இருக்குது அப்படின்னு போதும் விட்டுறாமல் அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு. நான் யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியும், யூஸ் பண்ணவங்களுக்கு ஃபுல் பாடி கோல்டன் ஸ்கின் பாலிஷர் நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ணது. இது இல்லாமல் நீங்கள் ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் வச்சுருக்கீங்க, டேன் ரிமூவ் வச்சுருக்கீங்க, ரிச் க்ளோவிங் லைட்னிங் வச்சுருக்கீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது மேக்ஸிமம் ஸ்டே ஃப்ரெஷ்ஷு, ரிச் க்ளோவிங் லைட்னிங், ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர், ஸ்கின் கலர் பூஸ்டர்,
இந்த கோல்டன் ஸ்கின் பாலிஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இதை வந்து வாட்டரில் மட்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு லெவல் அந்த ஸ்மெல் வந்து நல்லா வந்து நம்ம அடிக்ட் ஆகிடுவோம், அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்மெல்லு. அண்டு சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும் இதில். கிட்டத்தட்ட 62 இன்க்ரீடியன்ட்ஸ் கிட்ட இதில் வந்து ஆட் ஆகிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அந்தளவுக்கு ஒரு ரிச்சான வேறு லெவல் இன்க்ரீடியன்ட் எல்லாமே மிக்ஸ் ஆன ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஹெல்த்தியான ப்ரோட்டீன் இன்க்ரீடியன்ட்ஸ். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்ல காஸ்ட்லியாக ரிச்சான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதில் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஷைனிங், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமா, அப்படியே செம்ம ஷைனிங், அப்படியே பாலிஷாக இருக்கும் அந்த பேக்கே. இந்த அளவுக்கு ஒரு அந்த பேக்கோட கன்சிஸ்டன்சி இருக்கிறது காரணம் அதுக்குள்ளே இருக்க அவ்வளோ ஒரு வாவான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஃபேஸில் நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து திக்காக வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க பேக்கை. இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நேரம் நம்மளோட ஸ்கின்ல இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் இருக்கும்போது அதோட ரிசல்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். அதனால் எப்போவுமே நான் பேக் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் மிக்ஸ் பண்ணுவேன். மேல் நோக்கி பேக் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்கின்னை டைட்டன் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்ல ஒரு யங் லுக் இருக்கும். ரிங்கிள்ஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். லூஸான ஸ்கின்னாக இல்லாமல் டைட்டனிங் கொடுத்து ஒரு யங் லுக் வந்து கொடுக்கும். நல்லா வந்து ஃபுல் பாடிக்கும் நீங்கள் வந்து இதே மெத்தடில் தான் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் குளிக்கும்போது. நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணை சுற்றி மெயினாக, ஏன்னா நம்ம கண்ணு டல்லாயிடும். முதல்ல நம்ம அலையிறோம், ஸ்ட்ரெஸ்ஸு எதுவாக இருந்தாலும் கண்ணு டல்லாயிடும். கண்ணை சரி பண்ணாலே எல்லாமே சரியாயிடும். ஸோ கண்ணை சுற்றி எல்லா ஸ்டெப்பையுமே கண்ணை சுற்றி போடணும், லிப்ஸ்லேயும் போடணும், கழுத்துலேயும் போடணும். அப்போ தான் அன்ஈவன் ஸ்கின் டோன் இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அது ட்ரை ஆகிற வரைக்கும் விடுங்க. எனக்கு வந்து ஒரு 12 மினிட்ஸ் ஆனிச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணேன். நார்மல் வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணேன். என்னோடய ஸ்கின் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, செம்ம க்ளோவிங். ஃபஸ்ட்டு இருந்த டல்லான ஸ்கின்னும் நான் வைக்கிறேன். இப்போ இருக்கிற ஸ்கின்னையும் பாருங்கள், நீங்களே மேட்ச் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு சேஞ்சிங் வந்து இருக்கும். அவ்வளோதானா, இந்த 2 ட்ரிக்கு அவ்வளோதான். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கனாலே போதும். எவ்வளோ பெரிய டல் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம். அதுவும் 100% நேச்சுரலில், எந்த கெமிக்கல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸ்கின்னை டேமேஜ் பண்ண போகிறது கிடையாது. ஸ்கின்னை ஹெல்த்தியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுலேயே ஸ்கின் பார்த்தீங்களா பலன்னு அப்படியே பாலிஷாக, செம்ம ஷைனிங்காக, க்ளோவிங்காக, அப்படியே செம்மையாக ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்கின்னு. எவ்வளோ நாள் நம்ம 2 நாள் 3 நாள் எங்கேயோ போய் அலைஞ்சிட்டு வந்தோம். செய்யுங்களேன், ஃபேஷியல் முடித்தோன்னே இந்த ஸ்டெப்ஸை செய்யுங்களேன். அடுத்த நாள் ஃபேஷியல் ஸ்டெப்ஸை முடிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் வெளில போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பாக இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு மீன்ஸ் அடுத்த நாளில் இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் எப்போதுமே வந்து டல்லாக இருக்குது ஸ்கின் அப்படிங்கும்போது, ஃபேஷியலும் முடிச்சிட்டிங்க, ஸ்கின் டல்லாக இருக்குது அப்படிங்கும்போது இதை பண்ணுங்கள். ஃபேஷியலே முடிக்கலை, ஸ்கின் டல்லாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஃபேஷியல் அன்றைக்கி முடிச்சிடணும், மறுநாள் இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் உங்களோட ஸ்கின்னில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக 100% ரிசல்ட் இருக்கும். அண்டு வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் கமல் நேச்சுரல்ஸில் எதுவுமே ட்ரை பண்ணவே இல்லையா? ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் ஜஸ்ட் ஹாய்னு மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின் டைப் ஷேர் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், உங்களோட ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதுலேருந்து உங்களோட பட்ஜெட் வைஸாக நல்ல ஒரு ப்ரீமியம் பேசிக் இந்த மாதிரி கிட்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு 100% நேச்சுரலில் முழுக்க நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வச்சு மட்டுமே நீங்கள் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணியே வேறு லெவலில் ஸ்கின்னை வந்து கொண்டு வரலாம். பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.